நீங்க அப்படி என்ன பொருளை தேடி 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 வாங்குறீங்க? நான் மெயினா வந்து அட்டையர் சூஸ் பண்ணுவேன் சார். இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன சாரி இருக்கு, அப்போ இருந்த டிசைன்ஸை தாண்டி இப்போ என்ன புதுசா வந்திருக்கு, நம்ம அதை போட்டுட்டு போகும்போது இது எங்க வாங்குனீங்கன்னு 10 பேருக்கு மத்தியில இப்ப கேட்பேன். நான் கேட்டிருந்தேன் போதுமா, இதுக்கு தானே கேட்டுறது இதெல்லாம், இவ்வளவு எதுக்கு? இப்ப நான் கேட்டிருந்தது எங்க வாங்குனீங்கன்னு அந்த கேள்வியை கேட்டம்மா. இப்ப எங்க வாங்க? இது வந்து நான் ஆடி தள்ளுபடியில ட்ரிச்சி ஷாப்ல ஒண்ணு வாங்கினேன். ஆனா ஆனா தள்ளுபடியில வாங்கினாலும் அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறோம், நம்ம தேடி போய் வாங்குறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமிடேஷன் ஜுவல்லரியில வந்து நான் இது கொஞ்சம் என்ன ஜுவல்லரி? இமிடேஷன் ஜுவல்லரினா ஆமா தங்க மாதிரி கவரிங்னு சொல்றாங்க சார். அத போடும்போது இருக்க ஃபீல் தனி சார். சாரிக்கு ஏத்த மாதிரி வெரைட்டியா போட்டுக்கலாம். இது மாதிரி நான் ஒரு 15 செட் வச்சிருக்கேன், 20 செட் வச்சிருக்கேன். ஒவ்வொரு சாரிக்கு நான் ஒன்னொன்னு போட்டுப்பேன். இது மட்டும் 15 செட்டா? இது மாதிரியா? ஆமா, இந்த மாதிரி காசு மாலையில ஒரு 5 செட் வச்சிருக்கேன், மாங்காய் மாலையில ஒரு 5 செட் வச்சிருக்கேன். அதுலயும் உள்ளுக்குள்ள நுட்பமான ஒரு ஒர்க் இருக்கும். ஆனா கோல்டுல நம்ம இந்த மாதிரி வாங்க முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு அட்டையருக்கு போடும்போது எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம வந்து யூனிக்கா தெரியும். இது அதுல போட்டது, இதுல போட்டு, அதுல ஒரு ஹாப்பி சார். இது எங்க வாங்குனீங்க? இது சென்னை சவுகார்பேட். இது அங்க போய் வாங்குவீங்களா? வீடு கண்டிப்பா நான் ஈரோட்ல இருக்கேன். ஈரோட்ல இருந்து இங்க வந்து ஆமா வாங்குவீங்களா? சார், ஆமா. சரி, உங்களோட கலெக்ஷன் இருக்குல்ல, இது மொத்தமா மேக்கப் இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு ஒர்த் வரும் கேக்குறேன். ஒரு 1.5 கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. 8 அப்ல என் யாரு? ஹஸ்பண்ட். அவரா? என்ன சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காப்ல. எவ்வளவு ஒர்த் வரும் இதெல்லாம்? அது ஒரு கபோர்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எவ்வளவு ஒர்த் வரும்? அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஒர்த் வரும்? அப்ராக்சிமேட்ல ஒரு அரௌண்ட் 1.5-2 lakhsக்குள்ள இருக்கும் சார். அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க வாங்கி வச்சிருந்தது எல்லாமே, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். 5 lakhs மேல வரும் சார். அது வாங்க விஷயத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கனால கொஞ்சம் டர் ஆச்சு. பட் ஒத்துக்கிறேன், 5 lakhs மேரேஜ்க்கு அப்புறம் நான் வாங்கி கொடுத்தது இல்லாம அவங்க அப்பா கொஞ்சம் மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ மொத்தம் சேர்த்து 5 லட்சம் ரூபா வருமா? 5 லட்சம் அபவ் இருக்கும் எல்லாமே சேர்த்து. சார் நான் இப்படி உட்காரும் போதே இந்த ஜுவல்ல இப்படி எடுத்து போடுவேன் சார். இப்படி காது இப்படி செய்யும் போது இந்த ஜிமிக்கி இல்ல சார், இது எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி இத சீனா எடுத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? நான் தான் சொல்லிட்டேன், இந்த கேள்வியே அதுக்கு தான் கேக்குறது. நான் சொல்லிட்டேன். ஓ மை காட், थैंक यू. இந்த ஜிமிக்கி எல்லாம் எப்படி போடுறீங்க, வெயிட்டா இருக்கான்னு கேட்பாங்க. நான் இன்விசிபிள் போட்டிருக்கேன், இப்படி காதை இப்படி செஞ்சு காட்டுவேன். சோ அப்ப இது எப்படி தொங்குது? இந்த தொங்குறது கம்மி பண்றதுக்கு இப்ப ட்ரெண்ட்ல இந்த இன்விசிபிள் மாட்டல்னு ஒண்ணு வந்திருக்கு சார். நான் அதை தேடி போய் வாங்கியிருக்கேன். வெயிட்ட வந்து உங்களுக்கு தாங்கி பிடிச்சிக்கும். அது ட்ரெண்டிங். சரி, இப்ப இதெல்லாம் நீங்க போடும்போது அவர் ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி வியந்து வாங்கிடுவேன், அந்த அப்ரிஷியேஷனை வாங்கிடுவேன். பயங்கரமான ஆளா இருக்கும் போல அந்த அம்மா. இல்ல சார், அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. நல்லா இருக்குன்னு அதை சொல்லலாமா? நானு அதை சொல்ல, இப்படி வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களா, சீரியல் பட வில்லி மாதிரி வாங்கிடுவேன், அதை எப்படியாவது வாங்கிடுவேன் மாதிரி இருந்துச்சு அது.